வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டூ சம்திங் நியூ சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆண்ட்ராய்ட் ஃபோனில் சில சமயம் நம்ம ஆப்ஸ் ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி ஹேஸ் ஸ்டாப்டு அப்படின்னு வந்துட்டு அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆயிரும். இது எதனால் வருதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம மொபைலில் இந்த கேட்சஸ்ன்னு இருக்குல்ல, அது அதிகமாக சேர்ந்துட்டா இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். இப்போது அதை எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அதே மாதிரி உங்கள் நண்பர்களுக்கும் பயன்பட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி பயனுள்ள வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 2 வழி இருக்குது அது சரி பண்ணுறதுக்கு. அதில் ஃபஸ்ட்டு வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸில் போய் ஆப்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு சில மொபைலில் அப்ளிகேஷன் மேனேஜர்னு இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ என்னோடய மொபைலில் இந்த இடத்துல ஆல் ஆப்ஸ்ன்னு இருக்குல்ல, ஒரு சில மொபைலில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் கரெக்டாக ஆல் ஆப்ஸில் வச்சுட்டு ரைட் சைடில் இந்த ஆப்ஷன் சிம்பல் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரீசெட் ஆப் ப்ரிஃபரன்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த விண்டோ வரும். இதில் நம்ம ரீசெட் கொடுக்கறதுனால உங்களுடைய ஆப்ஸோட எந்த டேட்டாஸும் லாஸ் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசெட் ஆப்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா இனிமேல் அந்த எரர் வராது. 2வது வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸில் போய் ஆப்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது ஏதாவது ஒரு சில அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போது தான் இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னா, நீங்கள் அந்த அப்ளிகேஷனை மட்டும் சரி பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ எம்எக்ஸ் பிளேயர் ஓப்பன் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம் வருதுன்னா, எம்எக்ஸ் பிளேயரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபோர்ஸ் ஸ்டாப் இருக்குல்ல, அதை கொடுத்துருங்க. அடுத்து இந்த ஸ்டோரேஜ்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா கிளியர் டேட்டா கீழே பார்த்தீங்கன்னா கிளியர் கேட்ச் அதுவும் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு கிளியர் பண்ணிடுங்க. உங்களுடைய ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். திரும்ப இந்த அன்ஃபார்ச்சுனேட்லி ஹேஸ் ஸ்டாப்டு ப்ராப்ளம் வராது. தேங்க்யூ.